ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்துல புஷி ஆனந்த் அவர்களும் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. பட் இது ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. சில மாதங்களுக்கு முன்னாடியே இதை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஜனநாயகன் படத்தோட கொடைக்கானல் ஷூட்டிங் ஸ்பாட்ல புஷி ஆனந்த் அவர்களும் இருந்தாரு. ஸோ அப்பவே அவரும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்திருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போராளி கேரக்டர்ல வராரு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ஸோ இவரோட இந்த ஒரு கேமியோ படத்துல பயங்கர ஃபன்னா இருக்க போது. அண்ட் ஜனநாயகன் இப்போதைக்கு லாஸ்ட் படம்ன்றதால புஷி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு சின்ன கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தளபதி டிசைட் பண்ணியிருக்காரு போல. டிவிகேவோட ஒரு மிகப்பெரிய தூண் புஷி ஆனந்த் அவர்கள் தான், அதை மறுக்கவே முடியாது. அண்ட் டிவிகேல அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அண்ட் கௌரவத்தை தளபதி கொடுத்திருந்தாலும் படத்திலையும் ஒரு சின்ன கிரெடிட் கொடுத்தா அது அவருக்கு மெமரபிளா இருக்குன்ற மாதிரி நினைச்சு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் ஜனநாயகன் ஒரு பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட படம் தான். ஆல்ரெடி படத்துல தளபதி கையில டிவிகே டேட்டோட தான் வராரு. ஸோ படத்துல ஸ்ட்ராங்கான ஒரு டிவிகே ரெஃபரன்ஸ் இருக்க போது. அண்ட் அதே மாதிரி இயக்குனர் லோகேஷ், நெல்சன், அட்லி 3 பேரும் கேமியோ ரோல் பண்ணிருக்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் அப்பவே அவங்க என்ன கேமியோ ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்ற கேரக்டர் கொண்டு நியூஸ் வந்துடுச்சு. பட் ஸ்பாயிலர் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு அப்ப அதை ஷேர் பண்ணல. பட் இப்ப அந்த ஒரு தகவலும் வெளியில வந்துடுச்சு. எஸ், இவங்க 3 பேருமே பத்திரிகையாளர்களா தான் நடிச்சிருக்காங்க. அதாவது 3 பேருமே தளபதி கிட்ட பத்திரிகையாளர் மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி தான் சீன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த சீனை ஷூட் பண்ணது பாத்தீங்கன்னா சத்யபாமா காலேஜ்ல. அண்ட் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த இடத்துல தளபதி என்னவா இருப்பாரு அப்படின்றது கொண்டு வந்துடுச்சு. பட் அதை போக்கஸ்டா யாரும் இன்னும் ரிவீல் பண்ணல. சோ அது இன்னும் பெருசா ரிவீல் ஆகாதால அதை பத்தி ஸ்பாயிலர் பண்ண வேணாம். அண்ட் டைரக்டர் நெல்சன் அவர்கள் எந்த மாதிரியான கேள்வி கேட்பாரு அப்படின்றதுக்காக தான் வெயிட்டிங். அவர் கேட்கிற கொஸ்டினுக்கு அவரே டைலாக் எழுத சொல்லியிருந்தா கண்டிப்பா பயங்கர ஃபன்னான ஒரு கொஸ்டினா தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஜனநாயகன் கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியல் படம். அண்ட் ஆல்சோ ஹெவியான டிவிக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு மீட்டருக்கு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இயக்குனர் ஹெச் வினோத்ன்றதால ரொம்ப மசாலாவா போகாம திருப்பாச்சி அண்ட் வேலாயுத மாதிரி கண்டென்ட்டும் கொஞ்சம் பேலன்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோப் இருக்கு. பட் கடைசி படம்ன்றதால எல்லாம் செலிப்ரேஷன் தான் பண்ண போறோம். பெருசா ரிவ்யூ கண்ணோட்டத்துல பார்க்க போறது இல்ல. ஸ்டில் கடைசி படம் ஒரு நல்ல படமா அமைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.